வணக்கம். இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் விசாரணை. பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து பரிசீலிக்கும் அரசாங்கம். மஹிந்தவுக்கு அடுத்த சிக்கல், லலித் வீரதுங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யவுள்ள சிஐடி. 25 சட்டவிரோத வாகனங்கள் குறித்து தீவிரமாகும் விசாரணைகள், விரைவில் சிக்கவுள்ள பலர். நீண்ட தூர பேருந்துகளுக்கு கட்டாய அடிப்படை தர பரிசோதனை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு 18 பில்லியன் ரூபாய் லாபம். தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படும் 25 வாகனங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணைகளின் போது பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதுபோன்ற வாகனங்களை வைத்திருப்பதில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. முன்னதாக எல்லை நிர்ணய செயல்முறை முடிவடைந்த பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது. எனினும் புதிய எல்லை நிர்ணய செயல்முறையானது சிக்கலானது மற்றும் நீண்டது என்பதால் அடுத்த தேர்தலை 1988 ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் நடத்த ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையிலே இந்த திட்டத்தை அரசாங்கம் பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வின் போது இந்திய பிரதிநிதி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்காக வரியில்லாத அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்தொன்று கார்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அக்காலத்தில் ஜனாதிபதி செயலாளர் திணைக்களத்தில் பணியாற்றிய மேலதிக செயலாளரும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார். சட்டவிரோதமாக உரித்தாக்கப்பட்ட 25 வாகனங்கள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளதுடன் பல சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுபோன்ற வாகனங்களை வைத்திருப்பவர்களில் பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
விசாரணைகளின் போது பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்டு தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் நீண்ட தூர பேருந்துகள் அனைத்தையும் பயணத்துக்கு முன் கட்டாய அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது எதிர்வரும் மாதம் முதல் அமுலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கொழும்பு, வெஸ்டியன் மாவத்தை மற்றும் மாகும்புர பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் அவை அங்கீகரிக்கப்படாது. 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் பயணத்துக்கு 48 மணி நேரத்துக்கு முன் தகுதி சான்றிதழ் பெற வேண்டும். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இதற்கான வழிமுறைகளை சுற்றறிக்கை மூலம் வெளியிட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாடு முழுவதும் இத்திட்டத்தை விரிவாக்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வாகன பழுது பார்க்கும் இடங்களை ஆய்வு செய்து தகுதி சான்றிதழ் வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த செயல்முறையை நாடு முழுவதும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2025 ஆண்டின் முதல் 6 மாத காலப்பகுதிக்குள் 18 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. பெட்ரோலிய துறையை மேலும் மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை தொடங்குவதற்காகவும் இந்த லாபம் பயன்படுத்தப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக அதிகாரி மயூர நெதிகுமார தெரிவித்தார். எரிபொருள் தளவாடங்களை மேம்படுத்துதல் மற்றும் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட முத்தராஜ்வில முனையத்திலிருந்து கட்டநாயக்க விமான நிலையம் வரை விமான எரிபொருள் குழாய் அமைக்கும் திட்டங்களையும் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.